ஓம் 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 கம் கணபதயே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் கும் குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்யபர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர் பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தமாகாத்மங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. இந்த ஸ்லோகம் ஜபம் பண்ணி சித்தி வந்தால் அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடியதான திறமை ஏற்படுகிறது. பலஸ்ருதி என்பது தங்கம் செய்யும் வழி அறிவதற்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கார். எதுக்காக இந்த மாதிரி இது ஒரு வித்தை. இது ஹிப்னாட்டிசம், இந்திரஜால வித்தை எல்லாம் பண்ணுற மாதிரியே காப்பர் செம்பை தங்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளதான வித்தை. இதை பற்றி நிறைய கதைகள்லாம் கூட உண்டு. அதே மாதிரி ஒரு மகாத்மா தமிழ்நாட்டில் தான், அவருக்கு சர்வசாதாரணமாக இது பண்ண முடியும். ஒரு பிரிட்டிஷ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அது பண்ணதுலாம் சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு பிரயோகத்தை பண்ணி பார்க்கறத எல்லாம் கோல்டு இருந்தது கையில், போகிற வழியில் அதெல்லாம் பாம்பாயிடுது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எப்படியோ இது ஒரு பெரிய சக்தி. உலகத்தில் ரொம்ப அதிகம் மதிப்புக்குரியதான ஒரு லோகம் என்பது சொர்ணம் தான். அன்னைக்கும் இன்னைக்கும், அன்னைக்கு வெளியிருக்கலை இருந்தால் கூட சொர்ணத்துக்கு வேல்யூ, சொர்ணத்துக்கு மதிப்பு இருந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா. சங்கல்பம் சொல்கிற நேரத்தில் தாமிரம் கனகம் விபரிணமயித்தும் சக்தி பிராப்தியர்த்தம் 30 ஸ்லோகம் ஜபேது அப்படின்னு சங்கல்பம். பராசக்தியினுடைய ரொம்ப அதி ரகசியமான மந்திரத்தினுடைய மகாத்மியத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் சொல்லுகிறார். ஜபிக்க வேண்டியதான முறை கிழக்கமுகமாக அமர்ந்து காலை நேரத்தில் 45 நாளைக்கு தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். செஞ்சு அவங்களுக்கு சித்தி கிடைக்குமானால் அவங்களால இந்த தாமிரத்தை, செப்பத்தை தங்கமாக மாற்றும் சக்தி ஏற்படுகிறது. அதுபோலவே வியாபாரத்தில் எதிர்களை வெல்லக்கூடியதான ஒரு சக்தி, ஒரு திறமை ஏற்படும். செய்யக்கூடியதான தொழிலில் அதிகமான லாபத்தை பெறலாம். இப்படியெல்லாம் இதனுடைய பலன் சொல்லியிருக்கு. நிவேத்தியம் என்பது சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, தத்தியான்னம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சக்கரம், சொல்ல முடியாது. ஆனால் சக்கரத்தை உபயோகப்படுத்தி இருக்கக்கூடியதான பீஜாட்சர மந்திரம் என்பது ஓம் யம் ஓம், ஓம் யம் ஓம். இதுதான் இந்த சக்கரத்தில் உபயோகப்படுத்தினதான பீஜாட்சர மந்திரம். சிவஹ சக்தி, சிவசக்தி, காமஹ க்ஷிதி, அத ரவிஹி, சீதகிரணஹ ஸ்மரஹ, ஹம்சஹ சக்ர ததனு ச பரா, மாரஹ ஹரிஹி அமி, ஹ்ரில்லேகாபிஸ்தி ஸ்ரிபிஹி அவசானேஷு घटिताः भजन्ते वर्णास्ते तव जननी नाम अवयवताम् नामावयवताम्. शिवशक्तिः कामः क्षिधिरतरविः शीतकिरणा, स्मरोऽहंसः शक्रस्तदनु च परा, मारहरयः अमीहृल्लेगाभिस्ति श्रीभि रसानेषु घटिता, भजन्ते वर्णास्ते तव जननी नामावयवताम्.
நல்ல ரகசியமான ஒரு ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடித்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்வதந்தம் தே தந்திரம் அப்படிங்கிறதான தேவி உபாசனை, பஞ்சதசாட்சரி என்கிறதான பராசக்தியிலோட பஞ்சதசாட்சரி மந்திரத்தை அதொட்டிதான உபாசனையை பற்றி பகவத்பாதர் வியாக்கியானம் செஞ்சார். அப்படி பரமசிவனால் படைக்கப்பட்ட இந்த பஞ்சதசாட்சரி தேவி உபாசனை எப்படி செய்யறது, அது என்ன இருக்க மகத்துவம் என்கிறதான விஷயத்தையும் வந்து பகவத்பாதரை சொல்லுகிறார். அம்பாளிடம் நேரடியாக நின்று பார்த்து கொண்டே அவர் வந்து இந்த ஸ்லோகத்தை உருவாக்கியிருக்கார். அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். அம்பாள் பரம திருப்தியோட சந்தோஷத்தோட அனுகிரகத்தை செய்கிறார். ஆகவே இந்த ஸ்லோகத்தை படித்து அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கக்கூடியதான தத்துவங்களை எல்லாம் நாம் உட்கொண்டு கொஞ்சமாவதும் செய்ய முயற்சி செஞ்சோமானா நமக்கும் அபரிவிதமான அனுகிரகம் கிடைக்கும். அம்பாளுடையதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு உத்தமனான தேவி பக்தனுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் தான் முக்கியம். சொத்து சுகம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. சிவசக்தி காமாக, அதாவது பராசக்தியினுடைய இந்த பஞ்சதசாட்சரி என்கிறதான மகாமந்திரம், இது உபாசனா மந்திரம். இந்த மந்திரம் வந்து இதற்கு முன்னாடி உபதேசம் பெற்று அவங்க வந்து உபாசனை செய்கிறதான ஒரு நல்ல குருவிடம் இருந்துதான் இந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதை வந்து அபியாசம் பண்ண வேண்டும். புஸ்தகத்தில் படித்தோ எங்கேயா யாராவது சொல்றதை கேட்டு வந்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணவே கூடாது. ஒன்று பலன் கொடுக்காது, ரெண்டு விபரீதமான பலன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மற்ற மந்திரங்கள் மாதிரி இருக்கிற மந்திரம் எல்லாம் இந்த பீஜாட்சர மந்திரம் இருந்தது. இந்த மந்திரத்தினுடைய மகத்துவம் தெரிஞ்சுக்கிறது தெரியும், இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இந்த மந்திரம் அப்படின்னு. உலகத்தில் கிடைக்க வேண்டியதான ரொம்ப முக்கியமான அக்ரகண்யம், முதல்ல கிடைக்க வேண்டியதான ஒரு ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி எது அப்படின்னா இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் தான், இந்த தெய்வீ உபாசனை தான். இதுக்கு மேல ஒரு உபாசனை இல்லை. ஆகவே பல பூர்வ ஜென்மாக்கள்ல நாம் செஞ்சதான பரம புண்ணியத்தினால்தான், புண்ணியகர்மா செஞ்சு கிடைச்சதான புண்ணியத்தினால்தான் இந்த ஜென்மாவில் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாக்கியமாவதும் கிடைச்சிருக்கு. அப்புறமா இதை ப்ராக்டிஸ் பண்றது, அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான பலனை அனுபவிக்கிறது, இப்படி வரிசையா போயிட்டு இருக்கு. சிவ சக்தி காமஹா, ககாரம் ஏகாரம் ஈகாரம் க்ஷிதிஹி அதரவிஹி, லகாரம் அல்லது லகாரம் அவசானாத்யோதகம், ஹகாரம் சகாரம் ககாரம் ஹகாரம் லகாரம் அவசான தியோதகம், அதாவது அதற்கு அப்புறமாக என்ன சொல்லிட்டு வர அப்படின்னா சிவன், சக்தி, காமன், சிதி அப்படின்னா பூமி, அதற்கு அடுத்ததாக ரவி அதுதான் சூரியன், சீதகிரணன் அதுதான் சந்திரன், ஸ்மரன், அப்புறமா வந்து ஹம்சஹா சக்ரஹா, ஹம்சத்துக்கு பிரம்மன் அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு. சக்ரஹா, சக்ரன் அப்படின்னா இந்திரன். அப்புறமா வந்து ததனு, அதுக்கப்புறமா பரா, மாரஹா, ஹரிஹி. பரா அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. மாரன் அப்படிங்கிறவன் வந்துட்டு ருத்ரன். ஹரி என்பவர் வந்து நாராயணன், மகாவிஷ்ணு. அமி, இந்த 12 அக்ஷரங்கள் ஒரு பக்கம். அடுத்ததாக ஹில்லேகாபிஹி திஸ்ருபிஹி அவசானேஷு, இந்த 12 அக்ஷரங்கள் வந்துட்டு ஒரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து 4 அக்ஷரம், இரண்டாவது வந்து 5 அக்ஷரம், மூன்றாவது வந்து 3 அக்ஷரம். இந்த 4 அக்ஷரம் முடிஞ்ச உடனே ஒரு ஹ்ரீம் அப்படிங்கிறதான சக்தி பிரணவத்தை சேர்த்துக்கிறது. அதுக்கு அடுத்தது 5 அக்ஷரத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு ஹ்ரீம். அதுக்கு அடுத்ததாக 3க்கு அப்புறமா 3 அக்ஷரங்களுக்கு அப்புறமா இன்னொரு ஹ்ரீம். அப்படி 12 + 3 15 அக்ஷரங்கள் சேர்ந்தது தான் பராசக்தியினுடைய பஞ்சதசாட்சரி என்கிறதான விலமதிக்க முடியாத, வர்ணித்து தீர்க்க முடியாத அளவுக்கு மகாத்மியம் இருக்கக்கூடியதான பீஜாட்சர மந்திரம். கடிதாக பஜந்தே,
இதை வந்து பஜனை செய்ய வேண்டும், அதாவது உபாசனை செய்ய வேண்டும். வர்ணாஸ்தே முன்னாடி சொல்லியிருக்கக்கூடியதான இந்த மந்திரங்களை வந்து தவ ஜனனி பராசக்தியான லோகமாதா மகா திரிபுர சுந்தரி நாமாவயவதாம் மகா திரிபுர சுந்தரியினுடைய இந்த அவயவ மந்திரங்கள் இல்லை அல்லது அவயவ வர்ண ரூபம் உன்னுடைய நாமமாகவும் அங்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற நேரத்தில் தான் நம்ம என்ன சொன்னேங்கிறது புரியும். முதல்ல ஆன்சரை சொன்னேன், கொஸ்டினே கேட்கலை. இந்த ஸ்லோகத்தை அப்படித்தான் எழுதியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ரகசியாதி ரகசியமான ஒரு தத்துவம். ரொம்ப முயற்சி பண்ணி இறைவன் அனுகிரகத்தினால் மட்டுமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடியது. பராசக்தி மாதா ககாரம் ஏகாரம் ஈகாரம் லகாரம் அப்படிங்கிறதான இந்த மந்திரங்கள் எல்லாம் போன எபிசோடில் நம்ம தெரிஞ்சுட்டோம். காதிக மதம் அப்படின்னு காவிலேருந்து ஆரம்பிக்கக்கூடியதான பீஜாட்சரம், ககாரத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடியத பீஜாட்சரம்ங்கிறதுனால அதுக்கு காதிக மதம் அப்படின்னு வந்தது. அது என்ன, எப்படி அதனுடைய மகாத்மியம் என்கிறதான தத்துவங்கள் எல்லாம் வந்து நம்ம பூர்ணமாக புரிஞ்சுட்டோமான சரியா போயிடும். பஞ்சதசாட்சரி மகாமந்திர வித்யா உபாசனா விதிதான் இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் அம்பாளுக்கு முன்னாடி எடுத்து சொல்லுறார். மந்திர அவயவம் அப்படின்னு பேர் இருக்கு. மந்திராவயவம் மந்திரங்களாலேயே உருவாக்கினதான அவயவங்கள், அங்கங்கள். சக்தியினுடைய உடம்பை வந்து இந்த 15 பீஜாட்சர மந்திரங்களால உருவாக்கியிருக்கா. இதுக்கு சாதாரணமாக என்ன சொல்லுவா அப்படின்னா, பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம் அப்படின்னு 3 கூடங்கள் இருக்கு. அம்பாளுடைய உடம்பை வந்து 3ஆக பிரிக்கிறது, 3 ஜாயின்ஸ். அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுறது வந்துட்டு ஹ்ரீம் அப்படிங்கிறதான சக்தி பிரணவ மந்திரத்தை வச்சுட்டு பண்ணுறோம். பிரம்ம பிரணவ மந்திரம் தான் ஓம், சக்தி பிரணவம் என்பது வந்து ஹ்ரீம். அப்போ இந்த ஹ்ரீமில் தான் இந்த மாத்திரைகள் எல்லாம் வந்து கிளப் பண்ணி மாலையாக வச்சுருக்கா. அதில் அப்படி 5 அக்ஷரம், 6 அக்ஷரம், 4 அக்ஷரம். 5 எப்படி வந்தது அப்படின்னா 4 + 1, 5 + 1, 3 + 1. இப்போ 12 அக்ஷரங்கள், துவாதச அக்ஷரம் ப்ளஸ் திரக்ஷரம் அப்படிங்கிறதான இந்த ஹ்ரீங்காரம் பீஜாட்சரம் அப்படி சேர்த்து தான் 15 அக்ஷரம் ஆகிறது. இதில் ஸ்ரீ அப்படிங்கிறதான ஒரு பீஜாட்சர மந்திரத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து ஷோடசாட்சரி அப்படின்னு ஆயிடும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வந்து ஸ்ரீமத் வாக்பவ கூடேக ஸ்வரூப முக பங்கஜாயை நமஹா, திரிகுடாத்மிகாயை நமஹா, மூல கூடத்ரய கலேபராயை நமஹா அப்படிங்கிறதான மந்திரங்கள் எல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அதைத்தான் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து அம்பாளுடைய உடம்பு இருக்குது, பூர்ணமான ஒரு திவ்ய ரூபம் சரீரத்தை நாம் பார்க்குறோம். அதில் வந்து 3 குண்டங்களாக இருக்குது. இந்த 3 கூடங்களாக இருக்குது அப்படின்னா, சிரசிலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு அவயவம், கழுத்திலிருந்து கடி அதாவது இடுப்பு வரைக்கும் ஒரு பாட்டு, 2வது பாட்டு. அது இடுப்பிலிருந்து பாதங்கள் வரைக்கும் 3வது பாட்டு. அப்போ இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு எல்லாம் முன்னாடி நாம் தெரிஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதுக்கு முதல்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து பிரதம கூடம் அல்லது வாக்பவ கூடம் அப்படின்னு பேர் இருக்கு. இதில் வந்து 4 மாத்திரை + 1, 5 மாத்திரைகள் இதில் வருது. இந்த செக்ஷனில் ஞான சக்தி, அம்பாளுடைய ஞான சக்தி தான் இந்த முகபத்மம். 2வது கூடம் என்பது வந்து மத்திய கூடம் என்றுதான பேர். இதுதான் இச்சா சக்தியினுடைய கூடம். இதுக்கு காமராஜம் அப்படிங்கிறதான பேரும் உண்டு. 3வது வந்து சக்தி கூடம், அதாவது அந்தி கூடம் எல்லாம் கடைசி கூடம் எல்லாம் சொல்ல மாட்டான், அதனால சக்தி கூடம்னு சொல்லியிருக்கார். கிரியாசக்தியினுடைய ஆட்சி இங்கே நடக்கிறது. கிரியாசக்தி தான் இந்த 3வது கூடம் என்பது. இது வந்து இடுப்பிலிருந்து பாதங்கள் வரை அந்த சக்தி கூடம். ஸோ பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம். இந்த கூடங்களை வந்து மேலிருந்து கீழேயும் பார்த்து பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அதே மாதிரியே ரிவர்ஸ்லேயும் உண்டு ஒரு உபச்சாரம். அதாவது மூலாதாரத்திலிருந்து அநாகதா சக்கரம் வரைக்கும் இருக்கிறதான இந்த பாட்டு, மூலாதாரத்திலிருந்து அநாகதா சக்கரம் வரைக்கும், அதாவது மாறில் இருக்கிறதான அநாகதா சக்கரம், அது வரையில் பிரளயாக்னி பிரபய இருக்குது. இந்த இடத்துல
பிரளயாக்னி, பிரளய காலத்தில் அக்னி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரி இருக்கிறதான அக்னி ஸ்வரூபமாக இருக்கிறதான உடம்பு, மூலாதாரத்திலிருந்து அநாகதம் வரைக்கும். அப்புறமா அநாகதத்திலிருந்து ஆக்ஞை வரைக்கும், அதாவது ப்ரூமத்திற்கு நடுவே இருக்கக்கூடியதான சக்கரம், ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் சூரிய கோடி பிரபா ரூபமாக இருக்காள் இந்த இடத்துல தேவி. சூரிய கோடி பிரபா, கோடி சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்டதான ஒரு மகா சக்தி ஸ்வரூபிணியாக இந்த இடத்துல அம்பாள் காட்சி கொடுக்கும். மூன்றாவதாக ஆக்ஞா சக்கரத்தில் இருந்து சகஸ்ரதல பத்மம் வரைக்கும் சந்திரகோடி பிரபாயை நமகா, கோடி சந்திரனுடைய பிரபை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படிங்கிறதான பாவனை. அப்போ நம்ம இந்த சமயாச்சார பூஜைப்படி குண்டலினி யோகா பூஜை செய்கிற நேரத்தில் மூலாதாரத்தில் இருந்து அநாகதா சக்கரம் வரையில் அக்னி ஸ்வரூபமாகவும், இது அக்னி க்ஷேத்திரம், அநாகதத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரையில் சூரிய க்ஷேத்திரம், ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகஸ்ரபத்மம் வரைக்கும் சந்திரக்ஷேத்திரம். இப்படி 3 விதமாக ஒரு உபாசிகன் அல்லது சீடன் அம்பாளை தியானம் பண்ணி அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவத்பாதருடைய அபிப்பிராயம். ஆனால் இது அந்தர்முகமாக செய்யக்கூடிய பூஜையில், பகிர்முகமாக பார்க்குற நேரத்தில் தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் பிரதம கூடமாகவும் அதை ஞான சக்தியாகவும் பார்த்துக்கிறது. அதே மாதிரி கழுத்தில் இருந்து கடி வரைக்கும், இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது மத்திய கூடம் என்கிறதான திதியா கூடம். இது இச்சாசக்தியினால் உருவானது. அதற்கு அடுத்ததாக சக்தி கூடம் என்பது இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிறதான பாகம். இப்படிதான் பகிர்முகமான பூஜையில் நாம் அம்பாளை ஆராதனை செய்ய வேண்டும். பூஜை நடக்கிற இந்த லலிதா சஹஸ்ரநாம ஜப பூஜையில் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த மூலாதாரை இல்லையா பிரம்மகிந்தி அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடம் அப்படிங்கிறதான ஏரியா வர டைமில் அந்த பாவனையை பூஜை பண்ண பார்த்துருப்பேன் வெளியில் பகிர்முகமாக. ஆனால் உள்ள பண்ணுற நேரத்தில் அந்தர்முகமாக குண்டலினி யோக தியானம் பண்ணுற பூஜை பண்ணுற நேரத்தில் மூலாதாரத்திலிருந்து அநாகதாக்கும், அநாகத்திலிருந்து ஆத்மாவுக்கும், ஆத்மாவிலிருந்து சகஸ்திரத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும். இப்படியாக பூஜை செய்ய வேண்டும். இப்போ இந்த உருவம் சக்திக்கு இருக்கக்கூடியதான மந்திர வடிவமானது பயங்கரமான சக்தி இருக்கக்கூடியதான ஒரு உருவமாக சொல்லியிருக்கு இல்லவா? எது சேர்ந்து எந்தெந்த லெட்டர்ஸ், எந்தெந்த மாத்திரைகள், வர்ணம்னு பேருதுக்கு, இந்த அக்ஷரங்கள் எந்த பீஜாட்சர மந்திரங்களால் இந்த பார்ட்டை ஃபில் பண்ணியிருக்கா பார்க்கணும். அல்லது இந்த பீஜாட்சர மந்திரத்தை எழுதுகிற நேரம் மேலிருந்து கீழுக்கு இல்லை கீழிருந்து மேலுக்கு எழுதிட்டு வந்தோமானா, இந்த ஜப்பனீஸோடு மேண்ட்ரினோடு லாங்குவேஜில் இருக்குமே வெர்டிக்கல் எழுதிட்டு வர்றது, அதை மாதிரி பாவனை பண்ணுறோமானா முதல்ல வரக்கூடியதான அக்ஷரம் கா, ககாரம் அப்படின்னு பேர் இருக்கு. ககாரம், ஏகாரம், ஈகாரம், லகாரம், ஹ்ரீம். அப்போ கா, ஏ, ஈ, ல, ஹ்ரீம். கா, ஏ, ஈ, ல, ஹ்ரீம். இதுதான் பிரதம கூடம் என்கிறதான முதல் பாட்டு. இது ஞானகண்ட வடிவமாக இருக்குது பராசக்தியினுடையது. அப்போ இந்த ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கு ஒவ்வொரு தேவன் அல்லது தேவி அவங்கள நியமித்திருக்கார்கள். அவங்க தான் அந்த இடத்துல ஆட்சி பண்ணி அவங்க தான் தெய்வ சக்தியாக அங்கே அருள் பண்ணிட்டு வரான். இப்போ அம்பாளுடைய முகத்தில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கா அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் ரெப்ரசன்டட் பை சிவன். பராசக்தியினுடைய 14 உபாசிகர்களில் முதல்ல வரக்கூடியவர் சிவன் தான். அப்படி ககாரம் சிவத்தினுடைய சக்தியாகவும், ஏகாரம் என்பது சக்தி ஸ்வரூபிணியை, ஈகாரம் ஈ அப்படிங்கிறதான மாத்திரை அல்லது அந்த வர்ணம் அக்ஷரம் யாரை சொல்றது? காமனை சொல்றது. அது காமதேவனாகவும் இருக்கலாம், காமேஸ்வரனாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் காமேஸ்வரன், அதாவது காமன், மன்மதனுக்கும் பராசக்தியும் இருக்கிறதான அழியாத ஒரு நெருக்கமாக இருக்கிறதான ஒரு பந்தம் இருக்கு. அம்பாளுக்கு சிவனோடு சேர்ந்து உட்காந்து மனைவி ஸ்தானம் கிடைச்சதே இந்த மன்மதனுடைய உதவியினால் தான். அம்பாள் ஒரு மாதாவானது இந்த மன்மதனுடைய உதவியினால் தான். இவ்வளோ பெரிய லலிதா சகஸ்ரநாமம் வரத்துக்கு காரணம் பண்டாசுரன், அதாவது மன்மதனுடைய எரிஞ்சு போனதான அந்த விபூதியை வைத்துக்கொண்டு தான் பண்டாசுரனை உருவாக்குறான். அந்த பண்டாசுரனை வதம் செய்வதற்குத்தான் லலிதாம்பிகாவா அவதாரம் எடுக்கிறான். இன்ஃபேக்ட் அவதாரமே கிடையாது.
அப்படி பராசக்தி வந்து உத்யத்பானு சகஸ்ராவ சதுர்பாகு சமன்விதாயி நமஹா அப்படின்னு உதய சூரியன் உதிச்சு வரா மாதிரி வெளிவந்து தாய்ப்பாசத்தினால பிரார்த்தனை செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறாள் தேவி. பராசக்தி வந்து ஒரு உருவத்தில் வருது அப்பதான். இப்படி பிரதம கூடத்தில் வந்து கா ஏ இ லா ஹ்ரீம். அந்த லகாரம் என்பது வந்து சம்ஸ்கிருதத்தில் லகாரத்துக்கும் லகாரத்துக்கும் ஒரே வேவ்லெங்த் தான். சில இடங்களில் லா சொல்லுவா, சில இடங்களில் லா அப்படின்பா, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ லகாரம் சொன்னாலும் லகாரம் சொன்னாலும் ஒன்று தான். இருந்தால் கூட இங்கே நம்ம பிரயோகம் பண்ணுறதான துவனி லகாரம். ஸோ கா ஏ இ லா. அப்புறமா வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரம் இருக்கு. இதில் லகாரம் என்பது வந்து க்ஷிதிஹி, பூமி. பூமி தேவிதான் அந்த மந்திரத்துக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கா. இந்த 4 மாத்திரைகளை வந்து பூ கோக்கிற மாதிரி ஒரு 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 கிளிப்புக்குள்ளே போடணும். அந்த பாக்ஸில் அந்த அந்த கூடத்துக்குள்ளே உட்காத்தணும். அந்த கூடத்தினுடைய உள்ளதான் சிட்டப்படுத்தியிருக்கு இந்த மந்திரங்களை. அது எதனால் அப்படின்னா ஹ்ரீம் அப்படிங்கிறதானது. ஹ்ரீம் அப்படின்னா பராசக்தின்னு அர்த்தம். ஹர ஈம் ஹ்ரீம். ஹ்ரீம்ங்கிறதான மந்திரத்துக்குள்ள சப்தகோடி மகாமந்திரங்களும் அடங்கிவிட்டது. எல்லா தேவி தேவர்களையும் கார்த்தியாயினி அப்படிங்கிறதான மந்திரத்துக்குள்ள அடங்கி விடுகிறார்கள். அப்பேற்பட்டதான் இந்த ஹீங்காரம் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்தையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3மா சேர்ந்ததான ஸ்திதி என்னமோ அதுக்கு பேர் தான் ஹ்ரீம். ஹ்ரீம் அப்படின்னா பராசக்தியினுடைய லஜ்ஜாரூபமாக இருக்கக்கூடியவள், லஜ்ஜை இருக்கக்கூடியவள், லஜ்ஜாரம்பா. அது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்துருப்போம். இந்த லஜ்ஜை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு நாணம் அல்லது ஒரு ஒரு ஹெசிடேஷன், ஒரு தயக்கம். யாருக்கு இந்த சுபாவம் இருக்கும் அப்படின்னா சத்விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப விருப்பமும், சத்விஷயம் அல்லாத விஷயங்களை செய்யறதுக்கோ கேட்கறதுக்கோ சொல்வதற்கோ ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அந்த நேரத்தில் காட்டக்கூடியதான லஜ்ஜை, நாணம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்கே வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு விதத்திலையும் தப்பு பண்ணுறதுக்குள்ளதான விருப்பம் இல்லாத நிலை. அப்போ என்ன ஒரு ஒரு நாணம், ஒரு ஒரு லஜ்ஜாபாவம் தான் நமக்கு ஏற்படுகிறது. அந்த லஜ்ஜையை தான் இங்கே சொல்கிறான். இது வந்து பிரதம கூடம். ஸோ பிரதம கூடத்தில் வந்து சிவன், சக்தி, காமன், பூமி இவ 4 பேரும் சேர்ந்திருக்கா. 2வது வந்து மத்திய கூடம், அதுதான் 2வது பாட்டு. இந்த மத்திய கூடத்துக்கு வந்து காமராஜன் அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. காமாக்கிய மந்திரம், காமராஜ மந்திரம் எல்லாம் இந்த இடத்துல. இதில் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டோம் 5 அக்ஷரங்கள், 5 பீஜாட்சரங்கள், ஒரு ஹ்ரீம், அப்படி 6 அக்ஷரம் மொத்தமாக. அதில் என்ன ஆரம்பிக்கிறது மந்திரம் அப்படின்னா ஹா பிரதம அக்ஷரம், ஹகாரம் அப்படின்னு பேர். இதைத்தான் ரவிஹி அப்படின்னு சொன்னார். சூரியன் தான் இதுக்கு அதிபதி. சூரிய தேவதையை தான் இந்த இடத்துல உட்காத்தி வச்சிருக்கா. 2வது சா, சகாரம் என்பது வந்து சந்திரன், அதுதான் ஹிமகரன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே சந்திரதேவன் உட்காந்துருக்கார். அடுத்தது கா, இங்கே கா அப்படின்னா ஸ்மரன், அவதான் காமதேவன். 4வது வந்து ஹா, ஹகாரம், ஹம்சம், அதாவது பிரம்மன் அல்லது பிரம்மா அல்லது அரையன்னம், இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறத பேரெல்லாம் கூட வரலாம். அதுக்கு ஹம்சம்னு பேரு அந்த ஹகாரத்துக்கு. அதுக்கு அடுத்தது வர்றது லா. அந்த லகாரம் என்பது வந்து சக்கரன். சக்கரன் அப்படின்னா இந்திரன், இந்திரதேவன் உட்காந்துட்டு இருக்கார். இவா 5 மாத்திரைகளையுமா கிளப் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு முடிச்சு போட்டிருக்கிறது வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறதான பராசக்தியினுடைய சக்தி பிரணவம். அது எகெயின் பராசக்தி. அப்படி சூரியன், சந்திரன், காமதேவன், ஹம்சம், இந்திரன் இவா 5 பேரும் பராசக்திங்கிறதான ஹ்ரீங்கார மந்திரத்துக்குள்ள அடக்கி பராசக்தியினுடைய மத்திய பாகம் என்கிறதான கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறதான இந்த மத்திய கூடத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 3வது வந்து சக்தி கூடம், இதுதான் கிரியாசக்தி. சக்தி கூடத்துக்கு வந்து 3 மாத்திரைகள் ப்ளஸ் ஒரு ஹ்ரீங்காரம். அந்த 3 மாத்திரைகள் என்ன அப்படின்னா சா, கா, லா, ஹ்ரீம். சகாரம், சகாரத்தை வந்து இங்கே வந்து பறை அல்லது பரா அல்லது பிரம்மம்
பராவித்யா அப்படிங்கிறதான தேவதா ரூபத்தில் ஆட்சி நடத்துறது. இந்த இடத்துல பராபராயை நமஹா, பராசக்தி தினம் தெரிஞ்சிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. பறை யாரு அப்படின்னு பரம்பரை பற்றி எல்லாம் படித்தோமே, அந்த பறை. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது வர மாத்திரை வந்து ககாரம். ககாரம் என்பது வந்துட்டு மாறன், அதாவது ருத்ரன். கடைசியில் வர்றது வந்து லா. இந்த லகாரத்துக்கு வந்து ஹரயஹா, ஹரிஹி, நாராயணன், கோவிந்தன், மகாவிஷ்ணு அப்படிங்கிற அர்த்தம் வருது. அடுத்ததாக கடைசியில் வந்து கிளப் பண்ணி வச்சிருக்கிறது, முடிச்சு போட்டிருக்கிறது ஹ்ரீம் அப்படிங்கிறதான சக்தி பிரணவத்தால் தான் முடிச்சு போட்டிருக்கா. இது பராசக்தி. அப்போது பராசக்தியின் இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதான கிரியாசக்தியில் பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு இவா 3 பேர் இருக்கா. மொத்தமாக பார்க்க போனோம்னா பராசக்தியினுடைய உடம்பு யாரெல்லாம் எப்படிலாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, இல்லைன்னா அந்த உடம்புக்குள்ளே எந்தெந்த தேவதைகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியாது. அதனால தான் பராசக்திக்கு நாம் பூஜை செஞ்சோமானா இந்த பிரம்மாண்டத்திலே புவனத்தில் இருக்கிறதான சமஸ்த தெய்வீ தெய்வங்களுக்கும் பூஜை செஞ்சதுக்கு பலமாயிடும். எந்த ஒரு பக்தன் இப்படி பராசக்தியை வந்து தியானம் செய்கிறாரோ தன்னுடைய உடம்புக்குள்ள, அவன் வந்து பரமசிவனுக்கு சமமாகி விடுவான். இந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் கா ஏ இ ல ஹ்ரீம், ஹ ச க ஹ ல ஹ்ரீம், ச கல ஹ்ரீம், இதுதான் பஞ்சதசாட்சரி மந்திரம். இதில் வந்து காஹா அப்படிங்கிறது சிவாட்சரங்களாகவும், ஏ இ லாசா என்பது வந்து சக்தி அக்ஷரங்களாகவும், ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரம் சிவசக்தி, அதாவது உபயாத்மகம்னு பேர், சிவனும் சக்தி சேர்ந்ததான ஒரு சக்தி, அந்த சிவசக்தி மந்திர வடிவமாகவும் சொல்லப்படுகிறது. மற்றது வந்து இந்த மற்ற மாத்திரைகள் வந்து அதர் காட் அண்ட் காடஸஸ். ஸோ இப்படி பஞ்சதசாட்சரி மந்திரம் அப்படின்னா அது உள்ள யாரெல்லாம் இருக்கா, என்னென்ன ஆட்சி நடக்கிறது. ஒரு தடவை இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்குள்ளே சர்வம் அடங்கி விடுறது அப்படி தெரிஞ்சு விடுறது. அதாவது சூரியச்சந்திரன் பூமி வந்துட்டுனாலே எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா பிரம்மா சுத்திரம் வந்தாச்சு. அப்புறமா இந்திரன், பராசக்தி, ஜீவாத்மா, பூமி இதெல்லாம் வந்தாச்சு. அப்போ மொத்தத்தில் பஞ்சதசாட்சரம் அப்படிங்கிறதான பிரதமகூடம், மத்தியகூடம், சக்தி கூடம் 564 ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. 5, 6, 4 பீஜாட்சரங்கள். இதுதான் பஞ்சதசாட்சிங்கிறதான மந்திரம். இந்த மந்திரமே வந்து 4 விதமாக பராசக்தியினுடைய உருவத்தை அமைச்சு கொடுக்கறது. அதாவது இந்த மந்திரத்துக்குள்ளேய தத்துவமயி அப்படிங்கிறதான பராசக்தியினுடைய ஒரு உடம்பு, ஒரு அவயவம், ஒரு அங்கம். பூமி தத்துவத்திலிருந்து சிவபர்யந்தம் வரை, அதாவது 36 தத்துவங்கள் அது உள்ள ஐக்கியமாகி விடுகிறது. அந்த காம்பினேஷன்ஸுக்கு பேர் தத்துவமயி. பராசக்தியை வந்து தத்துவமயி அப்படின்னு அழைக்கிறார் சாஸ்திரத்தில், மந்திரங்களில், ஸ்தோத்திரங்களில். ஆதிசங்கர் பகவத்பாதர் அப்படிதான் சொல்றார். தத்துவமியாக இருக்கக்கூடியவள், தத்துவங்களுக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடியவள். தத்துவங்கள் 36 தத்துவங்கள் தான் ஹையஸ்ட் தத்துவம். க்ஷேத்திர ரூபின்னே நமோ நமஹ. ஒரு உடம்புல வந்து 36 தத்துவங்கள் இருக்கு. பூமி தத்துவத்தில் ஆரம்பித்து சிவம் வரைக்கும் இந்த பிரயாணம் தான் ஒரு வாழ்க்கை. அடுத்தது சப்தமயி. என்னெல்லாம் சப்தங்கள்? முக்கியமாக 4 சப்தங்கள் இருக்கு இல்லவா? பரா பசந்தி மத்தியமா வைகிரி, பரா பசந்தி மத்தியமா வைகரி ரூப பக்தமான ஹம்சிகாயை நமகான்னு கேள்விப்பட்டோம் லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதை சப்தமயிங்கிறதான வடிவத்தில் அம்பாள் இருக்கா. 3வது வந்து சக்கரமயி, சக்கர ஸ்லோகமாக இருக்கா. எல்லா சக்கரங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறதான ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்துலேருந்து ஆரம்பித்து எத்தனை 43 திரிகோணங்கள் இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரத்தில் பிந்து ஸ்தானத்தில் பிந்து ரூபமாக காமேஸ்வரியாக பராசக்தியினுடைய சக்கரமயி அப்படிங்கிறதான பேரில் தேவி தெரியப்படுகிறார். 4வதாக தேகமயி. பேர்பட்டதான தேகங்கள் முக்கியமாக 3 தேகங்கள், ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம். கரச்சரண அவயவங்களோடு சேர்ந்தது தான் ஸ்தூல ரூபம். மந்திரமயம்தான் சூக்ஷ்ம ரூபம், வாசனாமயம்தான் பரரூபம். இது நம்ம நிறைய கற்றுருக்கோம் இதை பற்றி. அதாவது ஸ்தூல, சூக்ஷ்மம், பரம் அப்படிங்கிறதுல அந்த ஸ்தூல ரூபந்தான் வந்து நம்ம வந்துட்டு கண்ணால் பார்க்கக்கூடியதான உடம்பு. சதுர்பாகு சமன்னிதாயே நமஹா, ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலாயே நமஹா. இப்படி மாதுரபதாரத்தில் அம்பாளுடைய வர்ணனை
சிரசிலிருந்து பாதத்துக்கும் பாதத்திலே சிரசுமாக பூர்ணமாக வர்ணிக்கிறாள், இப்படி தான் இருக்கா அப்படி. இதெல்லாம் வந்து கரச்சரணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஸ்தூல வடிவம். சூக்ஷ்ம வடிவம் என்பது வந்து மந்திரமயம். சப்த கோடி மகாமந்திரங்கள் இருக்கு. எல்லா மந்திரங்களாலேயும் எந்த மந்திரங்களாலெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த தேவதைகளை சொல்கிறாளோ அந்த ரூபத்தில் எல்லாம் இருக்கக்கூடியவள் அர்த்தம். ஸோ சர்வ மந்திர ஸ்வரூபிணியானவள் தேவி, சர்வ மந்திரங்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள் என்பதனால இங்கே அம்பாளுக்கு வந்து மந்திரமயம் அப்படின்னா பேர். ஸோ மந்திரத்திலையும் அம்பாள் இருக்கா, உருவத்திலையும் அம்பாள் இருக்கார். அதாவது இங்கே ஸ்தூலம் சூக்ஷ்மம். அடுத்தது பரா. அந்த பரரூபம் என்பது வந்து வாசனாமயம். வாசனாமயம் என்பது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதுவரைக்கும் நாம் எடுத்திருக்கக்கூடியதான ஜென்மாவில் என்னெல்லாம் நாம் வந்து அனுபவிச்சிருக்கோமோ அதனோடெல்லாம் ஒரு கோடு, அதோடெல்லாம் ஒரு ஜிஸ்ட்டு சம்மரி வந்து அதுக்கு பேர் தான் வாசனை. பூர்வ ஜென்மாக்களில் நிறைய உபாசனையெல்லாம் பண்ணி நிறைய பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணியிருந்தா இந்த ஜென்மாவில் அந்த வாசனை தொடரும். அப்போ சொல்லிக் கொடுத்தா வேகம் புரியும். யாரும் சொல்லிக் கொடுக்காமலே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ளதான ஒரு யோகம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்படிலாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இருந்து இதுதான் வாசனாமயம் என்பது வந்து. பராசக்தியை தெரிந்து கொள்வதற்கு 42 வழிகள் இருக்கு. ஆக்சுவலி 43 வழி, 42ஆகத்தான் நமக்கு எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சூக்ஷ்மமான வழி என்னான்னு யாருக்கும் தெரியாது, 43வது. ஆனால் ஸ்ரீசக்கரத்தில் 43 சக்கரங்கள் இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரத்தில் பூஜை பண்ணோம்னா அந்த வழி தெரிஞ்சுடும். இதுக்கு வந்து பராசக்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற பார்த்தோம்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், யார் பராசக்தி, எங்கே இருக்கா, என்ன இருக்கா, இதெல்லாம் முன்னாடி பகவத்பாதம் சொல்லிட்டார் ஸ்லோகங்கள் நமக்கு. இருந்தால் கூட இந்த பஞ்சதசாட்சரின்னு அப்படிங்கிற அந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிறது இதில் தெரிஞ்சுட்டாகும். 4 வேதங்கள் வழியாக பராசக்தி யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். 6 சாஸ்திரங்கள் வழியாக முயற்சி பண்ணலாம். 18 புராணங்கள் வழியாக சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். 14 வித்தியகளில் வந்து மீமாம்சா, நியாயம், தர்மசாஸ்திரம், ஸ்மிருதிகள் இதெல்லாம் வரும். நிறைய வித்தியகள் இருக்குது. அது முக்கியமாக 14 வித்தியகள் இருக்கும். அந்த 14 வித்தியகள்லேயே வந்து ரொம்ப முக்கியமானது காயத்ரி மந்திரம், காயத்ரி உபாசனை. காயத்ரி சகஸ்ரநாமம் சொல்லி ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. காயத்ரி சகஸ்ரநாமம் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த 14 வித்தியகளில் ரொம்ப முக்கியமானது வந்து காயத்ரி மந்திரம், காயத்ரி உபாசனா. அந்த முக்தா வித்ரும ஹேவனே தவளச்சாயை முகை ஸ்ரீக்ஷ்ணீஹி யுக்தாம் இந்துகுலார பிரதிபத்தமகுடாம் தத்வாத்தவர்ணாத்மிகாம் காயத்ரியா வரதா பயாங்குஜகசாகா சுப்ரங்கபாலம் குணம் சங்கம் சக்கரம் தாரவிந்தயுகலம் அஸ்தேருகம் திம்பஜே யோ தேவக சவிதாஸ்மாகம் தியாதர்மாதி கோஜாரக பிரேரகே தஸ்யத்பர்க தத்துத்ரிண்யம் உபாஸ்மஹே. நான் உனக்கு உபாசனை செய்கிறேன், எப்பேற்பட்டது தத்துத்ரேன உபாஸ்மஹே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யதாசக்தி என்னுடைய மனசுக்குள்ள, இதயத்துக்குள்ள, உடம்புக்குள்ள இந்த திருகண்ட சுரூபமாக நான் வந்து தியானம் பண்ணி உனக்கு ஆராதனை செய்கிறேன் அப்படிங்கிறதான ஒரு பெரிய உபாசனா சக்தி. அப்படி இந்த காயத்ரி தான் 14 வித்தியகளிலும் சிறந்ததான வித்தியை. இந்த காயத்ரி உபாசனை செய்ய வேண்டுமானால் உபநயனாதிகள் பண்ணி மந்திரோபதேசத்தை வந்து தக்க குருடமிருந்து வாங்கி அது வழியாகத்தான் இந்த உபாசனையை நம்மளால் செஞ்சுக்க முடியும். காயத்ரி தேவிக்கு வந்து 2 ரூபம், 2 வடிவத்தில் காயத்ரி உபாசனை இருக்கு. அதாவது காயத்ரியினுடைய உருவங்கள்னு சொல்றாரு. நமக்கு எல்லாருக்கும் ஜெனரலாக தெரியக்கூடியதான காயத்ரிக்கு பேர் சவிதா காயத்ரி அல்லது சவித்ர காயத்ரி. சவித்ர மண்டலத்தில் எல்லா தெய்வங்களுடைய ஸ்தானம் அங்கே இருக்குது. இந்த சவித்ர மண்டலம் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சுக்க முதல்ல. 3 நேரம் சாப்பிட்ற வழக்கம் ஜெனரலாகவே ஜனங்களுக்கு இருக்குது, எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் 3 டைம்ஸ் சாப்பாடு. இது யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவங்க தெரியும் இல்லவா? அங்கே தான் விளையாட்டு வருது. மகாபாரதத்தில் வந்து பாஞ்சாலி பாண்டவாளுக்கு வந்து பகவான் சூரிய நாராயணன் தான் அக்ஷயபாத்திரத்தை கொடுக்குறார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அக்ஷயபாத்திரம் நிறைய 2-3 இடங்களில் வந்து சூரிய பகவான் தான் கொடுக்குறார். அதுக்கு தகுதி இருக்கக்கூடியதான பக்தர்களுக்கு சூரிய பகவானால் தான் கொடுக்க முடியும். ஸோ மனித குலத்துக்கும் மற்ற பிராணி குலங்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு வேணுமானா சாப்பிட்றதுக்கு உணவை கொடுக்கக்கூடியதான ஒரு தேவிக்கு பேர் சாவித்ரி. இந்த தேவி குடிகொள்றதான இடம் சூரிய மண்டலம். அதனால தான் சூரிய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு மட்டுமல்ல கொடுக்குறார், விட்டமின்ஸ் கொடுக்குறார், ஆரோக்கியத்தை கொடுக்குறார், சக்தியை கொடுக்குறார், திறமையை கொடுக்குறார். பெரிய ஒரு பாக்கியம் சக்ஷு, கண் பார்வையை கொடுக்குறார்.
ஆரோக்கியம் பிரதாகுரோ தினகரச்சந்திரோ யசோ நிர்மலம் பூமிம் பூமிசுதா சுதாம் சுதனிஹ பிரஜாம் குரு கௌரவம் கன்யக கோமல வாக்விலாசமுகலம் மந்தோமுகம் சர்வதா ராகுஹு பாகுபலம் விரோதசமனம் கேதுகு குலஸ்யோன்னதும். இது நவகிரகங்களுடைய ஸ்தோத்திரம். ஆரோக்கியம் பிரதாகுரோ தினகரா, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், பிராத காலத்தில் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதான மகாசக்தி, அதுதான் தினகரன், டே காடு, டேயினுடைய காடு. இந்த சூரிய பகவான் இரவனுடைய கோடு நிஷாபதிங்கிறதான சந்திரன். அப்போ சூரியனை நாம பார்க்குறோமானா சந்திரன் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம். சந்திரனை பார்க்குறோம் அப்படின்னா பின்னாடி சூரியன் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். அதுதானே கணக்கு. அப்பேற்பட்டதான இந்த சூரியன் இந்த சவித்திர மண்டலத்தில் இந்த சாவித்ரி தேவி உட்காத்திட்டு உலகத்திற்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆரோக்கியம் தேவை. சில பேருக்கு 4 நேரம் சாப்பிடலாம், இதுதான் அவங்களுக்கு ஆரோக்கியம். சில பேருக்கு நல்ல பகவானுடைய உபன்யாசம் கேட்டுருந்தா போதும், அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சில பேருக்கு நோயில் தவிச்சுட்டு இருக்கிறோம், அவளுக்கு மருந்து கிடைச்சா போதும், அது ஆரோக்கியம். இப்போ எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதனால தான் ஆரோக்கியம் பிரதா குரோ தினகா. அதே மாதிரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் குருவாக இருக்கக்கூடியவரும் இந்த சூரிய பகவான். அவர் தான் அயகிரீவராக தைத்திரிய உபனிஷத்தை உபதேசம் பண்ணுறார். பிரதம அத்தியாயம் அதுதான், வேத அத்தியாயத்துக்கு போனால் தைத்திரிய உபனிஷத்தை தான் சொல்லிக் கொடுப்பான். அவ்வளோ பெரிய ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அந்த சூரிய பகவானோட மண்டலத்தை பார்த்து எல்லா காயத்திலையும் சொல்லிக்கலாம். அத்தனை பேருக்கும் குரு சூரியன் தான். சூரியனை பிரத்யக்ஷ குருவாக பார்த்து கொண்டு நாம் எந்த உபாசனை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி இருக்குது. இந்த சூரியனும் பராசக்தியினுடைய 14 உபாசகர்களில் ஒருத்தர். அப்படி 24 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான, அதாவது 24 வர்ணங்கள் இருக்கக்கூடியதான சாவித்ரி காயத்ரி, இதை துஜர்கள் பிரதிதினம் 3 நேரம் உபாசனை செய்கிறார்கள். இந்த காயத்ரி 24 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான காயத்ரிக்கு 5 கூடங்கள் இருக்கு. உலகத்தில் இருக்கிற காயத்ரி உபாசனை செய்யக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளும் தெய்வ உபாசகர்கள் தான். அது வைஷ்ணவனாகட்டும், சக்தனாகட்டும், பௌத்தனாகட்டும், ஜெயினனாகட்டும், யாரோ ஆகட்டும், எந்த இதில் இருக்கிறதாலும் சரி, காயத்ரி உபாசனை செய்யறா அப்படின்னா, காயத்ரி மந்திர உபதேசம் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னா தெய்வ உபாசகர்கள் தான் பை டிஃபால்ட். ஆச்சாரத்தில் வைஷ்ணவாச்சாரம் ஃபாலோ பண்ணுவா, சைவாச்சாரம் ஃபாலோ பண்ணுவா, என்னத்தை பண்ணிட்டோம், எப்படி ஆனாலும் சரி, தே பிலாங்ஸ் டு தெய்வ உபாசகர்கள். ஏன்னா 2 விதமான காயத்ரி மந்திர ப்ராக்டிசஸ் இருக்கு. ஒன்று சவிதா காயத்ரிங்கிறதான சாவித்ரி காயத்ரி தேவி. 2வது ஸ்ரீமத் திரிபுர சுந்தரியினுடைய மந்திரம், அதுதான் பஞ்சதசாட்சரிங்கிறதான பேரில் தெரியப்படக்கூடியதான காயத்ரி மந்திரம். இதுக்கு காயத்ரி அப்படின்னு சொல்ல முடியாது, 3 நேரம் என்று சொல்றதுக்கு பதிலாக 3 கூடங்களாக, பிரதம கூடம், மத்திய கூடம், சக்தி கூடங்கிறது 3 கூடமாக இருக்கிறதான மந்திர ஸ்வரூபம். இதில் 15 மாத்திரைகள் இருக்கு. சவிதா காயத்ரியில் 24 மாத்திரைகள், திரிபுர சுந்தரிங்கிறதான பஞ்சதசாட்சியில் 15 மாத்திரைகள் இருக்கக்கூடியதான மந்திரம். 5 கூடங்கள் சவிதா காயத்ரிக்கு இருக்கு அல்லவா. என்னெல்லாம்? ஓம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல், அதுதான் பிரம்ம பிரணவம். பிரணவம் இதுதான். ஆகவே ஓம்ங்கிறது ஒரு கூடம். தத் சவிதுர் வரேண்யம், இது 2வது கூடம். இல்லை, 2வது ஓம் பூர் புவஸ்வஹா, 2வது கூடம். தத் சவிதுர் வரேண்யம் அப்படிங்கிறது 3வது கூடம். பர்கோ தேவஸ்ய தீமஹி, 4வது கூடம். தியோ யோன பிரஜோதயாது, 5வது கூடம். இப்படி 5 கூடங்கள் சேர்ந்தது சவிதா காயத்ரி. 3 கூடங்கள் சேர்ந்தது திரிபுர சுந்தரி மந்திரம் என்று தெரியக்கூடியதான பஞ்சதசாட்சரி. இப்படி 2 டைப் ஆஃப் காயத்ரி உபாசனை உலகத்தில் இருக்கு. 2 பேரும் தெய்வவாசகர்கள் தான். ஒன்று ஒரு மார்க்கம், இன்னொன்று வேறு மார்க்கம், அவ்வளோதான். இந்த காயத்ரி மந்திரம் இது மட்டும்தானா? கிடையாது. எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரம் உண்டு. காயத்ரி மந்திரம் தான் மூல மந்திரம்னு பேரு. உபாசனை செய்கிற நேரத்தில் எதுவும் தெரியாட்டாலும் இந்த காயத்ரி மந்திரம் மட்டுமே சொல்லி எல்லா உபாசனையும் பண்ணிக்கலாம். பஞ்சமுக தீபம் காட்டுற நேரத்தில் மந்திரம் தெரியலை, காயத்ரி சொல்லிக்கலாம். தூபம் காட்டுற நேரத்தில் மந்திரம் தெரியலையா, காயத்ரி சொல்லிக்கலாம். நிவேத்தியம் பண்ணுற நேரத்தில் மந்திரம் தெரியலையா, காயத்ரி சொல்லிக்கலாம். எல்லாம் A to Z வெறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லியே பூஜை புனஸ்காராதிகளை சர்வ உபச்சாரங்களையும் செய்யலாம் அப்படின்னு சாஸ்திர விதி இருக்கு. காயத்ரி பூர்ண காயத்ரி அப்படிங்கிறதும் அபூர்ணம் சொல்ல முடியாது.
வேறு காயத்ரி மந்திரம் அப்படின்னு பேரில் தெரியப்படும். பூர்ண காயத்ரி என்றால் 100 மாத்திரைகள் இருக்கக்கூடியதான மந்திரத்துக்கு பேர் தான் பூர்ண காயத்ரி என்று பெயர். பூர்ண காயத்ரி அப்படின்னா சவிதா தேவியினுடைய சவிதா காயத்ரி 24 அக்ஷரம், அப்புறமா துர்கா காயத்ரி 44 அக்ஷரம், அப்புறமா திரையம்பக காயத்ரி 32 அக்ஷரம், அப்படி மொத்தமா 100 அக்ஷரங்கள். அப்படி ஓரோ அக்ஷரத்திலையும் அந்த தெய்வங்களுடைய பிரம்மாதிகள் அப்படின்னு பேர வாழ்க்கை அந்த மந்திரங்கள் இருக்கிறது. அதுல ஒவ்வொரு பிரம்மாதியிலையும் பராசக்தி தன்னுடைய அம்சஸ்வரூபமான உருவத்தை அவர்களுடைய பத்னிகளாக, அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி அல்லது துர்கா அப்படிங்கிறதான பேர்ல சக்தி ஸ்வரூபமாக கொடுத்துருக்கா. அவங்க இல்லாம போனா இந்த மந்திரத்துக்கு வேல்யூ இருக்காது. அந்த அவங்க இருந்தாதான் இந்த மந்திரம் ஆக்டிவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பூர்ண காயத்ரி இருக்கு. துர்கா காயத்ரி என்பது ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமிகி தன்னோ துர்கி பிரஜோதயாது. இது துர்கா காயத்ரி. அடுத்து திரையம்பக காயத்ரி. ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத். சிலங்களில் பந்தான் அப்படின்னு சொல்லுவா. பந்தனாத் மோஸ்ட் ப்ராம்ப்ட். இது 3 சேர்ந்தா பூர்ண காயத்ரி ஆச்சு. எவனொருவன் ஒரு நாளைக்கு இந்த பூர்ண காயத்ரி ஜபம் செய்வார்களோ அவங்களெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சமம் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த ஹிருல்லேகா அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை நாம் தெரிஞ்சுட்டோம். ஹிருல்லேகா அப்படிங்கிறது உருவம். பராசக்தியினுடைய ஹ்ரீங்கார சுரூபத்துக்கு பேர் ஹிருல்லேகா ரூபம். இது 12 அக்ஷரங்கள் சேர்ந்தது. அதான் முன்னாடி நம்ம கற்றுட்டோமே. அந்த 12 எப்படி வந்ததுன்னு முன்னாடி தெரிஞ்சாச்சே. 4, 5, 3 அப்படி 12. அதில் ஒன்று சேர்ற நேரத்தில் ஒன்று ஒவ்வொரு ஹ்ரீம் 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 சேர்த்த நேரத்தில் மொத்தம் 15 அக்ஷரம். அப்படி அந்த ஹிருல்லேகா சுரூபம் என்பது 12 அக்ஷரங்களாக சேர்ந்தது அல்லவா. அந்த 12 அக்ஷரங்கள் எது என்ன அப்படி தெரிஞ்சுப்போமானா அதுக்கு பேர் ஹகாரம், ரகாரம், ஈகாரம். ஹகார ரகார ஈகார ஹ்ரீங்காராய நமோ நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறது. 4வது பிந்து, 5வது அர்த்தச்சந்திரம், அடுத்தது ரோதினி, அப்புறமா நாதம், அப்புறமா நாதாந்தம், சக்தி, வியாபிகா, சமான, உண்மணி. இப்படிப்பட்டதான 12 தெய்வீக சக்திகள் அக்ஷரமந்திர சுரூபமாக இருக்கக்கூடியவா சேர்ந்ததுதான் ஒரு ஹ்ரீங்கார மந்திரம். அப்போ ஹிருல்லேகா ரூபம் என்பது அல்லது ஹ்ரீங்காரத்தினுடைய சக்தி என்பதை இந்த 12 தத்துவங்கள், 12 மகா தத்துவங்கள், பெரிய 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 தத்துவம் இது. இதில் பிந்து என்பது ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறதான சிவசக்தி ஐக்கியத்தினுடைய வடிவம். அதே நேரத்தில் சுக்லதாது புருஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடியது. நாதம் என்பது பிரம்மத்தினுடைய உருவம். நாதம் பிந்து கலை. இந்த நாதம் என்பது ஸ்திரீ தத்துவனுடைய மகத்துவம். அப்படி பிந்துவும் நாதம் சேர்ந்து கொடுத்து அப்படின்னாலும் எல்லாம் ஆயிடுது. ஆணும் பெண்ணும் அதுக்குள்ளே வந்துடுது மொத்தமாகவே. அப்புறமா ரோதினி, நாதாந்தா, சக்தி, வியாபகம் அதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்குமே ரொம்ப டைம் போயிடும். இப்படி தான் ஹிருல்லேகா சுரூபம் இருக்குது. ஸோ ஹ்ரீங்கார மந்திரம் இஸ் அ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்த 12 அக்ஷர தேவதைகள், இந்த தத்துவங்கள். அதுதான் ஹகாரம், ரகாரம், ஈகாரம், பிந்து, அர்த்த சந்திரம், ரோதினி, நாதம், நாதாந்தம், சக்தி, வியாபிகா, சமான, உண்மணி. சமான உண்மணியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கர்கமாலா சூத்திரங்களில், தெய்வீக கவச்சங்கள்லாம் இருக்கும். இப்படி 12 தேவதைகள் சேர்ந்து தான் ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரத்தை பிரபாரூபமாக, மந்திர வடிவமாக, அவயவ ரூபமாக தரிசனம் பண்ணி பக்தஜனங்கள் அனுகிரகம் செய்கிறார். இந்த மந்திர கூடத்துக்கு சில சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. அது 2 விதமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திற்கிறதான சமஸ்த சக்திகளையும் ஒரு ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் அழகு இல்லையா. ஒரு சம்படத்துக்குள்ளே வச்சிருக்கா தேவி. நான் முன்னாடி சொன்னேன், இந்த சர்வ கர்மாவையும் தன்னுடைய மூக்குத்திங்கிறதான சம்படத்தில் மௌக்திக சம்புடாயே நமஹ அப்படின்னு வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதை மாதிரி இந்த மந்திர கூடத்துக்கு இருக்கக்கூடியதான் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ரூபபேதம்னு பேர் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை. விஷ்டி சமஷ்டி. இந்த வெஷ்டி சமஷ்டி அப்படின்னா, வெஷ்டி அப்படிங்கிறது மைக்ரோ லெவல், சமஷ்டிங்கிறது மேக்ரோ லெவல்.
வெஷ்டிக்கு வந்து 3 தத்துவம், சமஷ்டிக்கு வந்து ஒரே ஒரு தத்துவம். அப்படி 3 + 1 சேர்த்தா 4. இந்த வெஷ்டியும் சமஷ்டியும் சேர்ந்தாச்சுன்னா 4 தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் தான் அவர்களுடைய சக்தியை வைத்துக்கொண்டு பீஜஸ்வரூபமாக இந்த பிரம்மாண்டத்தை பூராவும் பறந்திருக்கிறது. வெஷ்டி 3, சமஷ்டி 1. பரமாத்மாங்கிறதான ஒரு சமஷ்டி, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அல்லது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிங்கிறதான வெஷ்டி, பூலோகம் பூவர்லோகம் சுவர்லோகம் அப்படிங்கிறதான வெஷ்டி. இப்படி ஃபிசிக்கலாக நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ 3 காம்பினேஷனில் அதெல்லாம் வந்து வெஷ்டி. வெரி இண்டிவிஜுவலி அது வந்து ஆக்டிவாக இருக்கும். இவங்க எல்லாரையுமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா மொத்தமாக வருது அப்படிங்கிறது என்னது? சமஷ்டி அப்படிங்கிறதான ஒரே ஒரு ஏகத்துவம், சர்வேஸ்வரத்துவமான சதாசிவ தத்துவம். அதனால்தான் இந்த மந்திர கூடத்துக்கு வந்து 2 விதமான வித்தியாசத்தை சொல்லியிருக்கா. அந்த ஒன்று தான் வெஷ்டி, இன்னொன்று வந்துட்டு சமஷ்டி. இது நம்ம ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த பிரம்மாண்டத்தை பூராவும் பறந்து கிடக்கிறது, அப்படியே வியாபிதமாக இருக்கிறது. இப்போ நம்ம எதை பார்த்தாலும் ஐதர் இட் இஸ் மேக்ரோ லெவல் ஆர் மேக்ரோ லெவல், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ என்ன நம்ம எந்த விதமான உபாசனை எந்த தெய்வங்களை எப்படி மந்திரங்களை சொன்னாலும் எல்லாம் போய் டெபாசிட் ஆகுறது ஆகிட்டு அப்படின்னா இந்த பராசக்தி தத்துவத்துக்குள்ள தான் போகிறது. அப்படி பார்க்குற நேரத்தில் இந்த கூடத்திரயத்தினுடைய இந்த வெஷ்டி சுரூபம் இருக்க எப்படி பறந்து கிடக்கிறது பார்ப்போமா? 51 வித்யாஸ்வரூபமாக இது பறந்து கிடக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். அதுக்கு பேர் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம், ஞாதா, ஞானம், ஞேயம், தத்சாமரஸ்யம், அக்னிச்சக்கரம், சூரியச்சக்கரம், சோமச்சக்கரம், பிரம்மச்சக்கரம், மித்ரேசநாதன், ஷஷ்டீசநாதன், உட்டீசநாதன், சர்யானந்தநாதன், ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியம், வாம, ஜேஷ்டா, ரௌத்ரி, சாந்தா, இச்சா, ஞானம், கிரியா, அம்பிகா, காமேஸ்வரி, வஜ்ரேஸ்வரி, பகவாலினி, மகா திரிபுரசுந்தரி, ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம், சர்வதத்துவம், காமகிரி பீடம், ஜாலந்தர பீடம், ஒட்யான பீடம், பிராக் தட்சிணம், பশ্চিಮ, உத்தரம், ஸ்வயம்புலிங்கம், பாணலிங்கம், இதரலிங்கம், பரலிங்கம், பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி, பர. இப்படி 51 வித்யா தத்துவங்களாக பிரகடிதமாக இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டத்தில் பூராவும் பரவி கிடக்கிறது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு கான்செப்டில் எதில் போய் கையை வச்சாலும் பராசக்தியை தான் தொடரும். இப்படி தான் இந்த பிரம்மாண்டத்தை தன்னுள்ள பார்க்க முடிகிறது. நானும் என்னுள்ளதான் பிரம்மாண்டம் இருக்குது, பிரம்மாண்டத்தில் நான் இருக்கேன், நான் தொடர்றது எல்லாமே பிரம்மத்தினுடைய தத்துவங்கள் அப்படிங்கிறதான அளவுக்கு நம்மளுடைய மைண்டு டெவலப் ஆகிடும். அப்படி சரீரத்தினாலேயும் மனசினாலேயும் ஜீவ தத்துவத்தினாலேயும் நாம் வந்து சக்தியினுடைய வைபவத்தை இந்த பிரபஞ்சம் பூராவும் உணர முடிகிறது. அப்படிதான் கடைசியில் குண்டலினி சக்தி விசுத்தி சக்கரம் எற்ற நேரத்தில் இந்த பிரம்மாண்டத்தை பூராவுமே நம்ம கண் முன்னாடி இப்படி பார்க்க முடியும், அந்த ஒரு லெவலில் எத்த முடியும். அதனால தான் இந்த ஹில்லேகா அப்படிங்கிறதான ஹ்ரீங்கார மந்திரத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதுக்கு காரணமாகி விடுகிறது. இப்படி பூர்ண காயத்ரி மந்திரம் என்பது வந்து இந்த 24 + 44 + 32 அப்படிங்கிறது 100 அக்ஷரங்கள் இருக்கிறதா தத்துவத்தை நாம் தெரிஞ்சுட்டோம். அதில் வந்து மந்திரத்தில் ஓரோன்னுலையும் வந்து ஓரோ அக்ஷரங்கள்லையும் பிரம்மாதிகளும் அவர்களுடைய பத்னிகளான சக்தி சுரூபமும் சேர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் வந்து அந்த ஹில்லேகா அப்படிங்கிறதான அந்த ஓங்காரம் பிந்து குண்டலினி ரூபமாக இருக்கிறதான நாதம், இதெல்லாம் வந்து 9 சக்கரங்களுடைய உருவத்தில் இருக்குது. நம்ம அதை படிச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில். அந்த முக்கியமான 9 சக்கரங்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் 3, அந்த 3க்குள்ள 1 பிந்துவாக. இப்படி ஒரு ஸ்ரீசக்கரம் ஒரு பிரம்மாண்டத்துக்கு சமமாகவும் அந்த ஸ்ரீசக்கரம் தான் உன்னுடைய உடம்பு அப்படின்னும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகங்களில் பகவத் பாதா சொல்கிறார். அப்படி ஸ்ரீவித்யா மந்திரம் யாருடைய நாவில் விரலறதோ ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் வந்து சாட்சாத் பரமசிவனாகவே கருதப்படுகிறார்கள். அதுக்கு என்ன பிரமாணம் சொல்கிறது அப்படின்னா, ஸ்ரீவித்யா யஸ்ய ஜிஹ்வாக்ரேச சாட்சாத் பரமசிவா.
இந்த ஸ்ரீவித்யா மந்திரம் யாருடைய நாக்கில், ஜிஹ்வா கிரேசகா, யாருடைய நாவில் வந்து சொல்லப்படுகிறதோ அவர்கள் வந்து சாட்சாத் பரமசிவா அப்படிங்கிறது, அவன் சாட்சாத் பரமசிவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே எவ்வளவு கஷ்டப்பட்டும் எவ்வளவு பெரிய விரதங்கள் எடுத்தும் எந்தெந்த இடங்களில் போயும் எப்படியாவதும் இந்த பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறதான மந்திரத்தை உபதேசம் பெற்று இந்த ஜென்மாவை வந்து ரொம்ப உசந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது உபாயம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் முடியாது, எல்லாருக்கும் கிடைக்கவும் செய்யாது இந்த பாக்கியம். இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதான ஸ்ரீவித்யா மந்திரம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன? மோக்ஷஹேது வித்யா அப்படின்னு பேர். ஸோ இந்த வித்யை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யாருக்கெல்லாம் மோட்சத்துக்கு யோகம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வித்யை கைகூடும். சிரவண மாத்திரத்தினாலேயே கோடி ஜென்ம பாபம் போய்விடும் இந்த ஸ்ரீவித்யாவினுடைய சிரவணம் கேட்பதுனாலேயே. அப்படி ஸ்ரீவித்யா மந்திர உபாசனைக்கு வந்து 2 அங்கம் இருக்குது, 2 பாட்டு. ஒன்று வந்து அந்தரங்கம், இன்னொன்று வந்துட்டு பகிரங்கம். அதாவது உள்ளே இருக்கக்கூடியதான ஆக்டிவிட்டி, வெளியில் இருக்கக்கூடியதான ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. அந்த அந்தரங்கத்தில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 11 மகா உபாசனா தத்துவங்கள் சேர்ந்து தான் அந்தரங்கம். அந்தரங்கமே சீனியர் டு பகிர் அங்கம். ஓகே, பகிரங்கம் என்பது வந்து 6 தத்துவங்கள் சேர்ந்தது. இப்போ அந்தரங்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ரீவித்யா அப்படிங்கிறதான இந்த மந்திர உபாசனையில் 15 அக்ஷரங்கள் சேர்ந்தது அந்த ஸ்ரீவித்யா உபாசனை. அதை வந்து 2ஆக நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அர்த்தம். இப்போ அந்தரங்கத்தில் செய்யக்கூடியது உத்தாரம், ஜபகாலம், எவ்வளோ நாளைக்கு ஜபிக்கணும், எப்படி ஜபிக்கணும், என்ன ஜபிக்கணும். உத்தாரம் அப்படின்னா யார்கிட்ட இதை வாங்கிக்கிறது, மந்திர உபதேசத்தை எப்படி வாங்கிக்கிறதுங்கிறத தத்துவங்களே சொல்லும். உச்சாரண கிரமம், அது எப்படி ஜபம் பண்ணணும், சகலா அப்படி இருக்கணுமா, சா காலா சொல்லணுமா, இதெல்லாம் ஒரு குரு கிட்டேருந்து தான் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி வாங்கிட்டு ஜபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்புறம் வந்து அக்ஷர உற்பத்தி, இந்த அக்ஷரம் எப்படி எங்கிருந்து ஸ்ப்ரவுட் பண்ணணும். இந்த அக்ஷரம் சொல்கிற நேரத்து டைமில் நாக்குக்கு கீழே இருந்து சவுண்டை கொடுக்கணுமா, நாக்குக்கு மேலேருந்து கொடுக்கணுமா, இல்லை நாபிபத்னத்துலேருந்து எழுப்பி விடணுமா, இல்லை அநாகத சக்கரத்துலேருந்து எழுப்பணுமா, இதெல்லாம் வந்து அந்த குரு முகாந்தம் தான் கற்றுக்கணும். அது அக்ஷர உற்பத்தின்னு பேர். அடுத்தது வந்து ஸ்தானம், எந்த இடத்துல இருந்து இந்த ஷூட் பண்ணணும் இந்த மந்திரத்தினுடைய துவனியை, அந்த சக்தியை. அடுத்தது வந்து மந்திர ரூபம், இந்த மந்திரத்தினுடைய உருவம். அப்புறமா வந்து மந்திர ஸ்திதி, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது மந்திரம். அப்புறமா ஆகாரம், எந்த அளவுக்கு அதை உச்சாரணம் பண்ணுற நேரத்தை நீட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறத தத்துவங்கள் எல்லாம் ஆகாரம் சொல்லி கொடுக்கும். இந்த மந்திரத்தை வந்து எப்படிலாம் பாவனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா அதனுடைய அர்த்தங்கள், இல்லை நமக்கு தெரிய வரக்கூடியதான சக்திகள், இப்படி 10 விதமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அந்தரங்க பூஜைகள். பகிரங்கத்தில் வந்துட்டு 6 தத்துவம், 6 மார்க்கங்கள், 6 வழி. ஒன்று வந்து ரிஷி, இன்னொன்று வந்து சந்தஸ், இன்னொன்று தேவதை, அப்புறமா பீஜம், நியாசம், பூஜை. அப்போ உள்ளே வந்து 10 விதமாக செய்யலாம், வெளியே வந்து 6 விதமாக செய்யலாம். மொத்தமாக 16 விதமான ஷோடசி மார்க்கமாக இந்த ஸ்ரீவித்யா மந்திர உபாசனை வந்து பகிர்முகமாகவும் அந்தர்முகமாகவும் செய்யலாம் அப்படின்னு விதி. பகிரங்க உபாசனை வந்து அந்தரங்க உபாசனையை வந்து உத்தேஜிப்பிக்கிறது, பெருசுப்படுத்துறது. அதாவது பகிரங்கம் இல்லாத ஒரு நாளைக்கும் அந்தரங்க பூஜை சாத்தியமாகாது, கைகூடாது. வெளியில் நாம் பூஜை புரஸ்காரத்தை செஞ்சு பழகினோமானாத்தான் உள்ள அந்த பூஜையை ஆசிட்டைஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு பண்ண முடியும்னு அர்த்தம். ஒரு கோவிலில் போனோமானா பகவானுடைய முன்னாடி நாம நிற்கிறோம் பகவானுடைய தரிசனத்துக்காக. அங்கே போய் கண்ணை மூடிட்டு என்ன பிரயோஜனம்? அங்கே ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஃபுல்லாக தரிசனத்தை வந்து ஆம்பளை காட் அப்படின்னா சிரஸ்லேருந்து பாதத்தை பார்க்கணும், பெண் தெய்வம் அப்படின்னா பாதத்துலேருந்து சிரஸை பார்க்கணும். இப்படி பூர்ணமாக நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா உள் வாங்கிட்டு உள்ள தியான யோகாதிகள் எல்லாம் பண்ணிக்கணும். அல்லாமல் அது வரைக்கும் கண்டத்தையும் பார்த்துட்டு வெளியில் அப்படி எல்லாம் பார்த்துட்டு கியூலேருந்து பகவான்கிட்ட போகிற நேரத்தில் கண்ணை மூடின்னு ஒரே நிற்கல், அவன் அவனை தள்ளி விட்டுருவார். எதை பார்த்தா யாருக்கு தெரியும், போச்சு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வெளியில் செய்யக்கூடியதான பூஜை தான் நம்மளை உள்ளே செய்ய வைக்கிறது, நமக்கு தகுதியை உண்டாக்கி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை இதே தான் சொல்லணும், தெரிஞ்சிடணும். அப்படி ஒரு தத்துவத்தை வந்து சொல்லியிருக்கு. பூர்வ ஜென்மங்களில் அதிகமாக இந்த பகிரங்க பூஜை பண்ணினவாங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்மாவில் வந்து தே பிகம் எலிஜிபிள்
பகிர்பூஜை பண்ணாமலே அந்தர்பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி நேச்சுரலாகவே வந்துடும். புரியுதா? லலிதா சஹஸ்ரநாமத்தில் நான் வியாக்கியம் பண்ணி 4 டைப் ஆஃப் பீப்புள் சர்ச்சிங் ஃபார் காட் அப்படின்னு, எப்போ ஏற்பட்டதான டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்ட்டு. அதுபோலவே இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பூர்வ ஜென்மாக்கள் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோமானா அது வந்து வாசனா ரூபமாக இந்த டைமில் வந்து அங்கே இட் வில் கிக் ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் இட் இஸ் ஸ்டாப்ட். பூர்வ ஜென்மாக்கள்லேருந்து அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிஷியல் இந்த ஆன்மீகத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம என்ன உபாசனை பண்ணோமானாலும் பயப்படுறதுக்கே இல்லை, அதுக்கப்புறமா தான் வில் பி லேர்னிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஜென்மாவில். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு குரு தேவை, சாதா குரு அல்ல, இது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதான குரு தேவை. அப்படி ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரத்துக்கே வந்து சக்தி பிரணவம், மாயா பீஜம், புவனேஸ்வரி பீஜம் அப்படிங்கிறதான பேரெல்லாம் உண்டு. சப்தகோடி மகாமந்திரங்களும் பிரம்மாண்டத்திற்கிறதான சமஸ்த தேவி தேவர்களுடைய அபயஸ்தானம் தான் இந்த ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரஸ்வரூபம். பராசக்திக்கு அம்பாளினுடைய அங்க அவயவ வர்ணங்கள் தான் இந்த மந்திரம் ஹ்ரீம் அப்படிங்கிற தத்துவம். லஜ்ஜை, அப்புறமா வந்துட்டு ஒரு நாணம், இதெல்லாம் தான் இந்த ஹ்ரீம் அல்லது ஹ்ரு அப்படிங்கிறதான வார்த்தைக்கு லிட்ரல் மீனிங். அது என்னன்னா, அதர்மம் செய்யறதுக்கு வந்து லஜ்ஜாபாவம், தர்மம் செய்யறதுக்கு வந்து உற்சாகம், இப்படி காட்டக்கூடியதான ஒரு சுபாவத்தை தான் அம்பாள் வந்து தன்னுடைய வாழ்முறையிலேயே தான் வாழ்ந்து காட்டுறதான ஒரு ஸ்டைலாக இந்த மாதிரி மந்திர உபாசனைகள்லாம் எடுத்து சொல்கிறார். சக்தி எப்பவும் சிவனுக்கு பக்கத்தில் போய் நிற்கிற தமிழ ஒரு லஜ்ஜாபாவத்தோடு நிற்கிறா. இதுக்கு அப்படின்னா உத்தமமான பதிவர்கள் வந்து கணவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு கூட ஒரு லஜ்ஜாபாவம் காட்டுவார்கள். அது வேற ஒன்றும் இல்லை, கணவன் தன்னை விட அறிவாளி, கணவன் தன்னை விட மகாத்மா, கணவன் தெய்வம் அப்படிங்கிறதான அந்த பாவனையில் தான் அதுக்கு காரணம். இதுதான் இந்த லஜ்ஜாபாவத்துக்கு காரணம். அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்தில் 300, 302 இந்த மாதிரி மந்திரங்களில் வரும். ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யஹேயோபாதேய வர்ஜிதாயே நமஹா அப்படின்னு. ஸோ மந்திரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளுக்கு பரமசிவன் அமைச்சு கொடுத்ததான 64 தந்திரங்கள், அது வந்து புருஷார்த்தங்கள் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்காது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிறது 4 சதுர் புருஷார்த்தங்கள்னு பேர். அதில் வந்து அர்த்த காமங்களை மட்டும்தான் இந்த 64 தந்திரங்கள் கொடுக்கும். தார்மீக முறையில் தான் அர்த்தத்தையும் காமத்தையும் சம்பாதிச்சுக்கணும். அப்படியானால் மட்டும்தான் மோட்சம் என்பது வந்து நமக்கு கை கூடும். பராசக்தி என்ன சொன்னா அப்படின்னா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சங்கிறதுல வந்து இந்த 4வது மோட்சம் என்பது வந்து நீங்கள் இது வரைக்கும் அமைச்சு கொடுத்தான் எந்த வித்தியினாலையும் கை கூட முடியாது. சித்தி கிடைக்கும், அதில் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் மாஸ்டர் ஆக முடியும். பட் அதனோட புண்ணியம் எல்லாம் போயிடுது அப்படின்னா திரும்பி பழையபடி பேக் டு சேம் ட்ராக், கியூவில் வந்து கொண்டியது. என்னுடைய இந்த வித்தை, இந்த தேவியந்திரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அதுதான் பஞ்சதசாட்சரிங்கிறதான ஸ்ரீதேவி உபாசனா மார்க்கம். இது பண்ணினவனுக்கு வந்து மோட்ச நிச்சயம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு மேக் இட் அப் அப்படிங்கிறதான் நிர்பந்தகா, ரொம்ப ப்ரெஷர் போட்டு வாங்கிக்கிறான் அந்த வித்தியை அம்பாள். பரமசிவன் அது மாதிரி படித்து கொடுக்கவும் செஞ்சார். இப்போ ஆதிசங்கர் பகவத் சொல்கிறாருன்னா அது என்ன, அது அந்த பஞ்சதசாட்சரிங்கிறது என்ன, பஞ்சதசாட்சர மந்திரத்தில் யாரெல்லாம் இருக்கா, எப்படிலாம் இருக்கா, என்ன மாதிரி உபாசனை பண்ணணும், என்ன மாதிரி வேலைகள் பண்ணணும், இதுலேருந்து என்ன சக்தி கிடைக்கிறது, அதை பற்றி எல்லாம் தான் அடுத்த ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்ணினார் அவர். அதுதான் இந்த 32வது ஸ்லோகத்தில் சொன்னதான சிவசக்தி காமஹ க்ஷிதிரத ரவிஹி சீதகிரணா ஸ்மரோஹம்சஹ சக்ரஸ்ததனு சபரா மாரஹரயஹ அமீஹில்லேகாபி ஸ்ரீபீர வசானேஷு घटिता भजन्ते वर्णास्ते तव जननी नामावयवताम् सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्.